பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை பொழுதில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 124 சங்கீதம் 7 வசனம், வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். இந்த காலை நேரத்திலே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிற இந்த வார்த்தை, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எதிராக சத்துரு கண்ணிகளை மறைத்து வைத்திருக்கிறான், வலைகளை வீசி வைத்திருக்கிறான். இந்த கண்ணியில் எப்படியாவது தேவ ஜனங்களை பிடித்து அவர்களை தன்னுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிசாசு வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். எனவே இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எதிராக இருக்கிற கண்ணிகளையும் வலைகளையும் இனம் கண்டுபிடித்து அதிலிருந்து தப்பி கரையேற நமக்கு தேவன் கிருபை தருவாராக. சங்கீதம் 91 சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போது அவர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிற வேடனுக்கு ஒப்பாக இருக்கிற சத்துரு தேவனுடைய பிள்ளைகளை எப்படியாவது தன்னுடைய கண்ணிக்குள் சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி கொண்டே இருக்கிறான். எப்படி இந்த வசனத்தை சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நாம் நம்முடைய ஆத்துமாவை தப்புவிப்பதற்கு நமக்கு தேவன் உதவி செய்ய வேண்டும். எனவே பிசாசு வைத்திருக்கிற இந்த கண்ணிக்கும் வலைக்கும் நம்மை தப்புவித்து நம்மை பத்திரமாக பாதுகாக்க தேவனை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே முதலாவது பார்த்திங்கன்னா, சாத்தானுடைய கண்ணிகள். இந்த வலைக்கு இந்த கண்ணிக்கு நம்மை தேவன் தப்புவிப்பார். பிசாசு என்ன செய்கிறான்? எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி கொண்டே இருக்கிறான். அப்போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், விழிப்புணர்வோடு கூட இருக்கணும். பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய பிள்ளைகள் பிசாசுக்கு எதிர்த்து நம்ம நிற்கணும். பிசாசை பார்த்து பயந்துடக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது. நம்ம தைரியமாக பிசாசு எதிர்த்து நிற்கும் பொழுது நமக்கு எதிராக நிற்கிற சத்துருடைய வல்லமைகளை தேவன் முறியடிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது ஜனங்களை எண்ணுவதற்கு பிசாசு ஏவி விட்டான். தாவீது சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவன் தேவனுக்கு பிரியமானவன். எல்லா நேரத்திலும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு அதன்படி செய்கிறவர் தான் தாவீது. ஆனால் ஒரு கட்டத்தில் வரும்போது ஜனங்களை எண்ணுவதற்கு தன்னுடைய படைத்தலைவனை யோவாபை அனுப்புகிறான். அங்கே வசனம் சொல்லுகிறது, ஜனங்களை எண்ணுவதற்கு சாத்தான் தாவீதை ஏவி விட்டான். அப்போது சாத்தானுடைய வலையில் தாவீது சிக்கிவிட்டான் ஜனங்களை எண்ணுவதற்கு. அல்லேலூயா. அங்கே உடனே கர்த்தருடைய கோபம் வருகிறது. ஆண்டவர் 3 காரியத்தை தாவீதுக்கு முன்பாக வைக்கிறார். தாவீது தேவசமூகத்தில் விழுகிறான். ஒரு வாதை தொடங்கப்பட்டு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் அந்த வாதையில் செத்து போய் விடுகிறார்கள். தாவீது தேவசமூகத்தில் இரக்கம் பாராட்டி அழுது, நான் தான் தவறு செய்தேன், இந்த ஆடுகள் என்ன தவறு செய்தது என்று சொல்லி கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சில சமயத்தில் பார்த்திங்கன்னா, தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டிய நாம் சற்று சில சமயத்தில் நம்முடைய சுயத்தினால் எடுக்கிற முடிவுகள் அது நமக்கு கண்ணியாய் மாறிவிடும். ஆமென். சுயத்தினால் எடுக்கிற அறிவுகள், சுயத்தினால் எடுக்கிற முடிவுகள் சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை கொண்டு வந்துவிடும். எனவே நீங்கள் ஒருபோதும் சுயத்தினால் முடிவு எடுக்காதீர்கள். நம்முடைய சுய அறிவை சார்ந்து வாழாதீர்கள். சுயத்தினால் எடுக்கிற முடிவுகள் அது சில சமயத்தில் பிசாசுடைய கண்ணியாக மாறிவிடும். பிசாசை நம்மளை தவறான பாதைக்கு நம்மளை வழிநடத்தக்கூடும். எனவே அது பிசாசுடைய கண்ணி. என இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த சில முடிவுகள், சில தவறான அந்த முடிவுகள் அது பிசாசுடைய கண்ணி. அந்த முடிவுகள் நிமித்தமாக நமக்கு மிகப்பெரிய கஷ்டங்களும் வேதனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வரும். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளிலும் தேவனுடைய ஆலோசனை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து கண்ணீரோடு கூட ஆலோசனை கேட்கும்போது நம்முடைய ஆண்டவர் நம்மை சரியான வழி நடத்துவார். அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தர்.
அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும். தேவனிடத்தில் போய் உட்கார்ந்து நம்முடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பமாக சேர்ந்து எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், நெருக்கங்கள், அதை எப்படி கடந்து செல்வது, இதெல்லாம் குறித்து நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கும்போது அந்த ஆலோசனை நமக்கு ஆஸ்வதமாய் அமையும். அந்த ஆலோசனையின்படி நடப்போமானால் வேடனுடைய கண்ணிக்கு நாம் தப்பி, அந்த வலைக்கு தப்பி நாம் சரியான பாதையில் செல்ல முடியும். ஆமென். எனவே இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய நம்முடைய அறிவு சார்ந்து முடிவுகள் எடுக்காமல் தேவனை சார்ந்து நாம் முடிவுகளை எடுப்போம். தேவனிடத்தில் போய் ஆலோசனை கேட்போம். தேவனிடத்தில் போய் நாம் விசாரிப்போம். அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்வோமானால் நம்முடைய ஆத்துமா வேடனுடைய கண்ணிக்கு தப்புவித்து நம்மை தேவன் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் தேவனிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிஸ்னஸை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய எல்லா காரியத்தை குறித்தும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்பீர்களானால் அந்த ஆலோசனையின்படி தேவன் நம்மை ஆச்சரியமாய் வழி நடத்துவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு இந்த பிசாசுடைய கண்ணிக்கு தப்பி செல்ல ஆண்டவரை உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.